ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். பிப்ரவரி 28 முதல் மார்ச் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது 12 ராசிகளுக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் மிதுன ராசியை பார்க்க போகிறோம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன், இந்த ராசிக்கு பிப்ரவரி 28ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்குங்க. எப்போவுமே இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் பொழுது அலைச்சல் அதிகமாக இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. இந்த மிதுன ராசியில் மிருகசீரிஷம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சந்திராஷ்டமத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தல் ஒரு சிறந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஸ்ரீ ராமபுரானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் தலைக்கு வருது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. எது எப்படி இருந்த போதிலும் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இதுவே ஒரு 50% சக்ஸஸ்ங்க உங்களுக்கு. ராசியை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு ஒன்றுமே இல்லைங்க. சந்தோஷம், தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எல்லாம் முறைப்படி போகும் இந்த வாரம். அது எதுவும் பிளானிங் செய்கிறத விட பிளான் இல்லாமலே செஞ்சாலும் பிளானாக செய்கிற அளவுக்கு நல்லா அழகாக போகும். எந்த பிரச்சனையும் ஏற்படாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை உங்களுக்கு செவ்வாய், சனி, சுக்கிரன் பார்க்கிறார். இதில் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்த போதிலும் அவர் 11ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்தை பார்த்தால் பொருளாதார மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன், லட்சுமி கடாட்சம் நிறைந்த சுக்கிர பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்த போதிலும் சனியினுடைய பார்வை தீட்சண்யம். அதனால் உங்களுக்கு பண வருவாய் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் அதிகமாக வச்சுக்காதீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இன்மை இருக்கும். அதாவது ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, சண்டை சச்சரவாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள அரவணைச்சு போகணும். வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது சரியான ஒரு நிலை அல்ல. நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், எல்லா இடங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அந்த வீட்டு அதிபதி சூரியனும் அங்கிருந்து பார்க்குறார். உங்கள் ராசிநாதனும் பார்க்கிறார் உங்கள் அந்த ஸ்தானத்தை, தைரிய ஸ்தானத்தை. அப்போது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் மிகச் சிறப்பாக பணிபுரிவார்கள். அதே நேரத்தில் அது சிம்மம், அது சூரியனுடைய வீடாக இருக்கிறதால தந்தையால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அரசியல்வாதிகளுக்கும் ஒரு உற்சாகமான ஒரு காலகட்டம். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. 4க்குடையவன் ராசிநாதனும் 4ஆம் இடத்து அதிபதியுமான புத பகவான் கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது என்பது ஒரு அற்புதம். அதுவும் சூரியன், புதன், குரு சேர்க்கை. அதுவும் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார், ராசிநாதனும் இருக்கிறார். தெய்வ பலம் உண்டு. தெய்வ பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். தெய்வ பிரார்த்தனையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம்.
மற்றபடி பார்க்கும் பொழுது தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. வாகனத்தை வச்சு சம்பாத்தியம் செய்து குடும்பம் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடம் குரு பகவான் பார்த்தாலே இந்த வாரம் பூரா உங்களுக்கு சந்தோஷமாகவே இருப்பீங்க. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். பூர்வீகத்தில் ஏதோ ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். அடுத்தது 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். சூப்பருங்க. மற்றபடி பார்க்கும்பொழுது கடல் சுமை படிப்படியாக குறையும். 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் சூரியன் புதனோடு இணைஞ்சி 9ஆம் இடத்துல இருக்கிறது மாபெரும் சிறப்புங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களால ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமைகிறது. நண்பர்கள் வட்டாரமும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் இப்பொழுது உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அடுத்தது செவ்வாய் சனி 8ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் வயதானவர்கள் உடம்பு முடியாமல் போயிருந்தால் இப்போ அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் தெய்வத்தினுடைய நிலை, அதாவது தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். தர்ம காரியங்களில் மனது லயிக்கும். தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள், தாய்மாமன் வழியிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அரசு துறை, தனியார் துறை, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வாரம் அதிக முயற்சி தேவைப்படுகிறது, அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. மேனாமினிக்கையாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பெயரை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியாது. பெயருக்கு களங்கம் ஏற்படலாம். வேலைக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் ஒரு அதாவது ஃபுல் இன்டென்ஷனாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லைன்னா அவப்பெயர் ஏற்படலாம். 11ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் அங்கிருந்து பார்க்குறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. ரியல் எஸ்டேட் மற்றும் புரோக்கரேஜ், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 12இல் ராகு பகவான் இருக்கிறார். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம், பிப்ரவரி 28 மார்ச் 1ஆம் தேதி சந்திராசிரமம். எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.